உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 45:4, வெண்கலக் கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் புதையல்களை தேடுறீங்க? ஏதாவது ஒரு புதையல் கிடைக்குமா? ஏதாவது பொக்கிஷம் கிடைக்குமா? நம்மளுக்கு ஏதாவது அதிகமாக நம்மளுக்கு கிடைக்குமா? மனிதர்கள் தானே நம்ம எல்லாரும். நம்மெல்லாம் அதிகமாக கிடைக்கணுன்னு தான் ஆசைப்படுறோம் இல்லை? யாருக்காவது புதையல் கிடச்சிருக்கா? தேவன் சொல்கிறாங்க, உங்களுக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன். அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. அதற்காக நான் வெண்கல கதவுகளையெல்லாம் உடைக்க போகிறேன், இருப்பு தாழ்பால்களையெல்லாம் முறிச்சிட போகிறேன். ஏன்னா உங்களுக்கு புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுக்குறாரு. சரிங்களா? உங்ககிட்ட அவரே கொடுத்துடுறாரு. இது கிடைக்கிறது கஷ்டம், இது ஜென்மத்துக்கு கிடைக்காது அப்படிலாம் சொல்கிறீங்களே, அதை மாதிரி பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. சரிங்களாங்க? ஐயோ, நான் வாங்குகிற சம்பளம் அந்த ஒரு மாதத்துக்கே பற்ற மாட்டேங்குது, அதனால தான் எனக்கு ஒரு பொக்கிஷம் வேணும், ஒரு புதையல் வேணும். அப்படி தான் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறோம்ல. எப்படி கடன் அடைக்கிறது? இவ்வளோண்டு சம்பளத்தை வச்சு எப்படி கடன் அடைக்கிறது? எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எப்படி ஒரு வீடு வாங்குறது? கொஞ்சோண்டு சம்பளத்தை வச்சு என்னங்க பண்ணுறது? இந்த சேலரியை வச்சு என்னங்க பண்ணுறது? அதுக்காக தான் உங்களுக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தேவன் கொடுக்குறேன்றாரு. நீங்கள் உபாகமம் 28:12 படித்து பாருங்களேன். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அவர் பொக்கிஷங்களை கொடுத்துட்டா இனிமேல் நம்ம ஏன் கடன் வாங்க போகிறோம்ல? நீங்கள் தான் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பீங்க, உங்களுக்கு மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற மாதிரி மாற்றிடுவார். அவர் தன்னுடைய வானத்தை திறக்கிறார், பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறார். அதனால் உங்களுடைய கடன் அடையுது. தேவன் எப்படியோ உங்களுக்கு கொண்டு கொடுத்துருவார். நீங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதுன்னு தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே தாங்க வச்சுருக்காரு. நீதிமொழிகள் 15:6, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. வீட்டில் தேடுங்க, நிறைய பொக்கிஷம் வச்சுருக்காராம். ஒரு பொக்கிஷம் கிடையாது, நிறைய பொக்கிஷம் வச்சுருக்காராம். ஒரு விதவை தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்குறாள், எப்படி கடன் அடைக்கிறது? அப்போ அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க? உன் வீட்லேயே பொக்கிஷம் இருக்கும்பா, போய் பாருன்றாங்க. என்ன பொக்கிஷம் இருந்துச்சு? ஒரு குடம் எண்ணெய் தான் அது பொக்கிஷமாக வைக்கப்பட்டு இருந்தது. அவள் வீட்டில் பொக்கிஷம் இருந்துச்சு, அது அவளுக்கு தெரியாது, அவங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது, அவங்க கணவருக்கு தெரியாது. ஆனால் தேவன் நீதிமானுடைய வீட்டில் அதிகமான பொக்கிஷங்களை இறக்கி வச்சிருக்காரு. அப்புறம் தான் இந்த ஒரு குடம் எண்ணெய் தான் அவளுடைய, அந்த ஒரு குடம் எண்ணெய் என்ன ஆச்சு? பெருகிச்சு, அவளுடைய கடன் அடைஞ்சிச்சு. அவள் எதிர்கால வாழ்க்கை கூட அந்த ஒரு குடம் எண்ணெய், பெருகின எண்ணெயை வச்சு தான் வாழ்ந்தா. தேவன் பொக்கிஷங்களை உங்களுக்காக வச்சிருக்காருங்க, கவலைப்படாதீங்க. என்னங்க இவ்வளோண்டு சம்பளம், நம்ம நினச்ச மாதிரிலாம் வாழ முடியல, நம்ம நினச்ச மாதிரிலாம் அதிகமாக தாராளமாக தான் செலவழிக்க முடியல, சாப்பிட முடியல, நினச்சதெல்லாம் வாங்கி எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதற்காக தான் பொக்கிஷங்கள் புதையல்கள் உங்களுக்கு கொடுக்குறாரு. சரிங்களாங்க? நம்ம யோசிப்பு மரியாளுக்கும் பொக்கிஷங்கள் வருது. என்னென்ன பொக்கிஷங்கள் வருது பாருங்களேன். சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த குழந்தையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மத்தேயு 2:11. திடீர்னு மரியாள் யோசேப்பு வீட்டுக்கும் பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலம் வருது. ஏன்னா அன்னைக்கு நைட்டு தேவன் என்ன சொன்னார்? இயேசு குழந்தைய எடுத்துக்கிட்டு நீங்கள் எகிப்துக்கு ஓடி போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க இனிமேல். அதற்காக தான் அந்த பொக்கிஷம் கொடுக்கப்பட்டது. அவங்க எகிப்துக்கு போகும்போது எப்படிங்க செலவுக்கு பணம் தேவைப்படும்ல, அதனால தேவன் பொக்கிஷத்தை கையில் கொடுத்துட்டார். அதற்காக தான் அவங்க அந்த ஞானிகள் இயேசுவுக்கு பொக்கிஷங்களை கொடுத்தாங்க. பொன் வெள்ளி தூப வர்க்கம்
வெள்ளைப்போளம் இதெல்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்குன்னு பணம் வேணும்னா அதை முன்னக்கூட்டியே கொடுத்துட்றாரு. இப்போது இவங்க எகிப்துக்கு ஓடி போக வேண்டிய நிலமை வந்துச்சு. நைட்டு தான் வந்துச்சு, அது வரைக்கும் தெரியாது. யோசேப்பும் மரியாளும் இவ்வளோ பொண்ணு வந்திருக்கு, இவ்வளோ தூப வர்க்கம் வந்திருக்கு, இவ்வளோ வெள்ளைப்போளம் வந்திருக்குது, என்ன இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நைட்டே சொல்லிட்டாங்க, நீ குழந்தைய தூக்கிட்டு எகிப்துக்கு போ. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓ இதை வச்சு தான் நம்ம குழந்தைய வளர்க்கணும், எகிப்துக்கு போய் அங்கே நம்ம இந்த குழந்தைய வளர்க்கணும். அப்போ தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த செலவு வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே தேவன் கொடுத்துருவார். சரிங்களாங்க? அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையானதை அவர் அதிகமாக கொடுப்பார். உங்களுக்காக உங்களுக்கு சேர வேண்டிய புதையல்கள் பொக்கிஷங்கள் இன்றைக்கி வருது, பெற்றுக்கொள்ளுங்க. அதுவும் உங்கள் வீட்டிலே தான் இருக்குது பொக்கிஷங்கள்லாம். தேடி பாருங்கள், நல்லா தேடி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்காக பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்க, அதற்காக நன்றி பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது பா? பரலோகத்துக்கு அனுப்புங்க. அங்கே வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா பா. கழுவப்படாத பாவங்கள் ஏதாவது இருந்தால் நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு, 2வது தடவை வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வாழ்கிறதுலாம் மனிதர்களால் கூடாது. அதற்கும் உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. நன்றி அப்பா. நீங்கள் அந்திகிறிஸ்து ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க பா. அந்த 1000 வருட அரசாட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.